Standard Social Science subject History Lesson 6 Early Revolts Against British Rule in Tamil Nadu 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல வரலாற்றில் 6வது படம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். Learning objectives of this lesson: பாளையக்காரர் சிஸ்டம் and the revolt of பாளையக்காரர்ஸ் against the British. பாளையக்காரர்களுடைய அமைப்பும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களுடைய புரட்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வேலு நாச்சியார், புலிதேவர், கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ் இந்த ஆன்டி பிரிட்டிஷ் அப்ரைசிங்ஸ். வேலு நாச்சியார், புலிதேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்களுடைய ஆங்கில எதிர்ப்பு கிளர்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வெள்ளூர் ரிவல்ட் ஆஸ் ஏ ரெஸ்பான்ஸ் டு பிரிட்டிஷ் பாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? Now introduction of this lesson. After defeating the French and their Indian allies in the three Carnatic wars, the English East India Company began to consolidate and extend its powers and influence. பிரெஞ்சு படைகளும் அதனோட தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் ஒருங்கிணைக்க தொடங்குச்சு. ஓகேவா? However, local kings and feudal chieftains resist this. உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழாளர்களும் இதை எதிர்த்தாங்க. The first resistance to East India Company's territorial aggrandizement was from புலிதேவர் of நெற்குன்றம் சேவல் in the திருநெல்வேலி region. ஓகே, நாடு பிடிக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை நோக்கத்துக்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவல் ஆட்சி புரிஞ்சு வந்த புலிதேவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். திஸ் வாஸ் ஃபாலோடு பை அதர் chieftains in the Tamil country such as வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், த மருது பிரதர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை. இதை தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அடுத்து மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்றவங்க தமிழகத்துடைய பிற பகுதிகள் ஆட்சி புரிஞ்சு வந்தாங்க. இவங்களும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இட்ஸ் known as பாளையக்காரா was the culminations of which was Vellore revolt of 1806. This early resistance to British rule in Tamil Nadu is dealt with this lesson. Okay, அதாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு அறியப்படக்கூடிய 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. தமிழ்நாடு பிரிட்டிஷ்க்கு எதிராக தோன்றிய இந்த தொடக்க கால எதிர்ப்பை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த மண்டல சக்தி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாளையம் அண்டு பாளையக்காரர்ஸ், பாளையங்களும் பாளையக்காரர்களும் சொல்லுவோம். த வேர்ல்டு பாளையம் மீன்ஸ் ஏ டொமைன், எ மிலிட்ரி கேம்ப் ஆர் எ லிட்டில் கிங்டம். பாளையம் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு பகுதியோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்ற அரசரையோ குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லுவோம். பாளையக்காரர்ஸ், polygar is how the British referred to them. Okay, in Tamil refers to the holder of the little kingdom as a feudatory to a greater sovereign. அதாவது பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் இவர்கள் ஆங்கிலேயர்கள் போலிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. சரியா? அப்படிங்கிற தமிழ் சொல் அதாவது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் திஸ் சிஸ்டம் பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீசஸ் ரெண்டர்ட் பை எனி இண்டிவிஜுவல்ஸ். திஸ் டைப் ஆஃப் பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் இன் பிராக்டிஸ் டூரிங் த ரூல் ஆஃப் பிரதாபா Ruda of Warangal in the Kakatiya kingdoms. The system was put in place in Tamil Nadu by Vishwanatha Nayaka when he became the Nayaka rule of Madurai in 1529 with the support of his minister Ariyanathan. Traditionally there were supposed to be 72 பாளையக்காரர்ஸ். ஓகே, இந்த அமைப்பின் கீழே தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இந்த பாளையம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? வாரங்களில் சார்ந்த பிரதாப பருத்ரன் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் காக்காத்திய அரசால் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர்
அவர் தம் அமைச்சரான அரியநாதருடைய உதவியோட தமிழகத்தில் வந்து இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்லலாம். ஓகேவா? The Palayakaras were free to collect revenue, administer the territory, settle disputes and maintain law and order. பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலையும் நிலப்பகுதிகளை நிர்வகிக்கிறதுலையும் வழக்குகளை விசாரிப்பதிலையும் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறதுலையும் தன்னிச்சையாக வந்து செயல்பட முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம். Their police duties were known as படிக்காவல் or அரசு காவல். On many occasions, the Palayakaras helped the Nayaka rulers to restore the kingdom to them. Okay. அதாவது அவர்களுடைய அந்த காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் அப்படின்னும் அரசு காவல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக பாளையக்காரர்கள் வந்து உதவி புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? The personal relationship as an understanding between the king and the Palayakaras made the system to last for about 200 years from the Nayakas of Madurai until the takeover of these territories by the British. Okay. பாளையக்காரர்களும் அரசர்களுக்கு இடையே தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கரால் இம்முறை வந்து நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆங்கிலேயர் வந்து இந்த நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வர வரலும் இது வந்து நீடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் பாளையம்ஸ், கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அமங் த 72 பாளையக்காராஸ் கிரியேட்டட் பை த நாயக் ரூலர்ஸ், there were 2 blocks, namely the prominent eastern and the western palayam. The eastern palayams were Sathur, Nagalapuram, Ettayapuram and Panjalanguruchi, and the prominent western palayams were Uthumalai, Talavankotai, Naduvanguruchi, Singambatti and Settur. நாயக மன்னர்களாக உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களில் கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு சொல்லி 2 தொகுதியாக பிரிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் அப்படிங்கிறது சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமையப்பெற்ற முக்கியமான பாளையங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாளையக்காரர்ஸ் ரிவல்ட் 1755 to 1801. ரிவல்ட் ஆஃப் புலித்தேவர் 1755 to 1767. ஓகே. பாளையக்காரர்களுடைய புரட்சி 1755 முதல் 1801 வரல நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவருடைய புரட்சி 1755 1767 வரல நடந்துச்சு. இன் மார்ச் 1755 Mahfuz Khan, brother of the Nawab of Arcot, was sent with the contingent of the company army under the Colonel Haran to திருநெல்வேலி. கர்னல் ஹரன் தலைமையில் கம்பெனியோட படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாஃபூஸ் கான், அதாவது ஆற்காட்டு நவாபுடைய சகோதரர், திருநெல்வேலிக்கு வந்து போனார். ஓகேவா? மதுரை ஈஸிலி ஃபெல் இன்டு their hands. மதுரை வந்து எளிதில் அவங்களோட கையில் வந்து வீழ்ந்துச்சு. தேர் ஆஃப்டர் கர்னல் ஹரன் வாஸ் ஆர்கியூட் டு டீல் வித் புலிதேவர் ஆஸ் ஹி கண்டினியூட் டி டிஃபே த அத்தாரிட்டி ஆஃப் த கம்பெனி. புலிதேவர் வில்ட் மச் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த வெஸ்டர்ன் பாளையக்காராஸ். அதாவது அதுக்கு பின்னாடி தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த அந்த புலிதேவரை அடக்க கர்னல் ஹரன் வந்து பணிக்கப்பட்டார். மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கிட்ட புலிதேவர் வந்து மிகுந்த செல்வாக்கு அப்படிங்கிறத பெற்றிருந்தார். ஃபார் வாண்ட் ஆஃப் கேனன் அண்ட் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் பே டு சோல்ஜர்ஸ், கர்னல் ஹரன் abandoned the plan and retired to Madurai. Haran was recalled and dismissed from service. பீரங்களுடைய தேவையும் துணை களப்பொருட்கள் மற்றும் படை வீரர்கள் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால் ஹரன் வந்து தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு வந்து பின்வாங்கினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைச்சதோடு அவர் என்ன பண்ணாங்கன்னா நிரந்தரமாக அந்த பணியிலேருந்து நீக்கிட்டாங்க. கான்ஃபெடரசி அண்டு அலையன்ஸ் வித் தி எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷோடைய எதிர்ப்பாளர்களும் அவங்களோட கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். 3 Pathan officers, Nawab Chandrasakhi agents named Minak,
Mudimaya and Nabikan Katak commanded the Madurai and Tirunelveli region. Nawab Sanda Sahib உடைய முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா முடிமையா நபிகான் கட்டாக் 3 பேரும் பத்தானி அதிகாரிகள். ஓகேவா, இவங்க வந்து மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகிச்சாங்க. They supported the Tamil பாளையக்காரர்ஸ் against ஆர்காட் நவாப் முகமது அலி. அவங்க வந்து ஆர்காட் நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்க. புலிதேவர் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தெம். புலிதேவர் அவங்களோட நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். புலிதேவர் ஆல்சோ ஃபார்ம்டு a confederacy of the பாளையக்காராஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷ். புலிதேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார். வித் த எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் த பாளையக்காராஸ் ஆஃப் சிவகிரி ஆல் அதர் மறவர் பாளையம் சப்போர்ட்டட் ஹிம். சிவகிரி பாளையக்காரர் தவிர பிற மறவர் பாளையங்கள் யாவும் புலிதேவரை வந்து ஆதரிச்சுது. எட்டயபுரம் அண்டு பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் திஸ் கான்ஃபரன்ஸ். இந்த எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இந்த கூட்டமைப்பில் வந்து கலந்துக்கல. ஃபர்தர் இந்த இங்கிலீஷ் சக்சீட் இன் கெட்டிங் த சப்போர்ட் ஆஃப் த ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்டு புதுக்கோட்டை. ஓகே, மேலும் ஆங்கிலேயர்கள் வந்து ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களுடைய ஆதரவை பெற்றாங்க. புலிதேவர் tried to get the support of ஹைதர் அலி ஆஃப் மைசூர் அண்ட் த பிரெஞ்ச். புலிதேவர் வந்து மைசூருடைய ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவை வந்து பெற முயன்றார். ஹைதர் அலி could not help புலிதேவர் and he was already locked in a serious conflict with the மராத்தாஸ். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலிதேவருக்கு வந்து உதவ முடியலை. களக்காடு பேட்டில் த நவாப் சென்ட் an additional contingent of சிப்பாய் to Mahfuz Khan and the reinforced army proceeded to திருநெல்வேலி. நவாப் கூடுதல் படை களக்காடு போர்னு சொல்லுவோம். நவாப் கூடுதல் படைகளை மாஃபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை வந்து பலப்படுத்தினார். பிசைட்ஸ் த 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் த கம்பெனி மசஃபூஸ் கான் ரிசீவ்டு 600 more sent by the நவாப். மேற்படி அதாவது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 1000 சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களை மாஃபூஸ் கான் அப்படிங்கிறவர் பெற்றார். He also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. அவர் கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவையும் பெற்றார். Before Mahfuz Khan could station his troops near Kalakadu, 2000 soldiers from Trivangur joined the forces of Pulidevar. In the battle at Kalakadu, Mahfuz Khan troops were routed. மாஃபூஸ் கான் வந்து களக்காட்டு பகுதியில் தன்னுடைய படைகளை நிலைநிறுத்ததுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் அப்படிங்கிற அந்த இடத்துல 2000 வீரர்கள் வந்து புலிதேவர்களுடைய படையோடு இணைஞ்சிட்டாங்க. களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாஃபூஸ் கானுடைய படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. அடுத்தது யூசப் கான் அண்டு புலிதேவர். யூசப் கானும் புலிதேவரும் the organized resistance of the பாளையக்காரர்ஸ் under Pulidevar gave an opportunity to the England to interfere directly in the affairs of திருநெல்வேலி. புலிதேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்களுடைய எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். Aided by the Raja of Trivangur from 1756 to 1763, the பாளையக்காரர்ஸ் of திருநெல்வேலி led by Pulidevar were in a constant state of rebellion against the Nawab's authority. திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவோட 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் புலிதேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபுடைய அதிகாரத்தை எதிர்ப்பதே தங்களுடைய முழு நோக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா. யூசப் கான் ஆல்சோ known as கான் சாஹிப் ஆர் பிஃபோர் his conversion to Islam மருதநாயகம், okay, who had been sent by the company, was not prepared to attack Pulidevar unless the big guns and ammunition from திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி arrived. Okay,
அதாவது கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான், இவர் வந்து கான் சாஹிப் என்றும் தன்னுடைய மதமாற்றத்துக்கு முன்னாடி மருதநாயகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேரும் வரலும் புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் வந்து ஆயத்தமாகவே இல்லை. As the English were at war with the French as well as with the Hyder Ali and Marathas, the artillery arrived only in September 1760. பிரெஞ்சு படைகளோடு ஒருபடமும் ஹைதர் அலி மற்றும் மராத்தியர்களோடு மறுபடமும் ஆங்கிலேயர்கள் வந்து போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் பீரங்கி படைகள் எப்போ தான் வந்துச்சுன்னா செப்டம்பர் 1970 தான் வந்து சேர்ந்தது. யூசுப் கான் began to better the battle of Nerkundram Sabal Fort and this attack continued for about 2 months. On 16th May 1761, Pulideva's 3 major forts Nerkattum Sabal, Vasudeva Nallur and Panayur came under the control of Yusuf Khan. இந்த தாக்குதல் அதாவது யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடந்த தாக்குதல் வந்து 2 மாதம் நடந்துச்சு. இதில் 1761 மே மாதம் 16ஆம் தேதி புலித்தேவருடைய 3 முக்கியமான கோட்டைகள் நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையனூர் 3 யார் கீழே வந்துச்சுன்னா யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது, in the meantime, after taking Pondicherry, the English had eliminated the French from the picture. இதற்கிடையில் பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடைய முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைச்சிருந்தாங்க. As a result of this, unity of Palayakaras began to break up as French support was not forthcoming. ஓகே, அதாவது இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்கள் உதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்கள் வந்து ஒற்றுமை உடைய துவங்கியது. சரியா? Trivangur, Saitur, Udumale and Surandai switched their loyalty to the opposite camp. இதையடுத்து திருவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை அப்புறம் சுரண்டை இந்த பகுதிகளில் எதிரணிகளுக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கினாங்க. யூசுப் கான், who was negotiating with Palayakaras without informing the company administration, was charged with treasury and hanged in 1764. கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல்கள் அளிக்காதனாலையும் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஃபால் ஆஃப் புலிதேவர், புலிதேவருடைய வீழ்ச்சி. ஆஃப்டர் த டெத் ஆஃப் கான் சாஹிப், புலிதேவர் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸில் அண்ட் ரீகேப்சர் நெற்கட்டும் சேவல் இன் 1764. கான் சாஹிப் வந்து காலமானதை தொடர்ந்து நாடு இழந்த நிலையில் சுற்றி வந்த புலிதேவர் திரும்ப வந்து 1764 நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றினார். However, he was defeated by Captain Campbell in 1767. புலிதேவர் escaped and died in exile. 1767 கேப்டன் கேம்பல் என்பதுங்கிறவரால் புலிதேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். தப்பி சென்ற அவர் வந்து நாடு இழந்த நிலையில் காலமானார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். ஓகே, ஒண்டி வீரன் led one of the army units of புலிதேவர். Fighting by side of புலிதேவர், he caused many damage to the company's army. According to the oral tradition, in one battle, Ondidevan's hand was chopped off and Pulidevar was saddened. But Ondidevan said it was reward for his penetrations into enemy's fort, causing many heads to roll. ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் புலிதேவருடைய படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தார். புலிதேவரோடு இணைந்து போரிட்ட போது அவர் வந்து கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதம் அப்படிங்கிறதை ஏற்படுத்தினார். செவி வழி செய்தியின்படி ஒரு போரில் அவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டதாக புலிதேவருக்கு வந்து செய்தி வந்துச்சு. அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப வருத்தம் தெரிவித்தார். சரியா? ஆனால் ஒண்டி வீரன் என்ன சொன்னார்னா, எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை வந்து கொய்தமைக்கு, சரியா, பல பேர்த்த கொன்னதுக்கு தமக்கு கிடைத்த பரிசு தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் 1732 1796. ஓகே, 1730 1796 வரையிலும். ஓகேவா? born in 1730 to the ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம்,
Velu Nachiyar was the only daughter of this royal family. Okay, ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தில் பிறந்த ஒரே பெண் வாரிசு வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம். The king had no male heir. அவர் மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு அப்படிங்கிறது கிடையாது. The royal family brought up the Princess Velu Nachiyar, training her in martial arts like volley, stick fightings and to wide weapons. அரச குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர் கருவிகளை கையாளுறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். She was also adept in horse riding and archery apart from her proficiency in English, French and Urdu. Okay, அவர் வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகளில் புலமை பெற்றிருந்ததோடு மட்டுமில்லாமல் குதிரை ஏற்றத்திலையும் வில் வித்தையிலையும் திறமையானவராக விளங்கினார். சரியா? At the age of 16, Velu Nachiyar was married to Muthuvadugar, the Raja of Sivagangai, and had a daughter by the name of Vellachi Nachiyar. தன்னுடைய 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கையுடைய மன்னரான முத்துவடுகரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. In 1772, the Nawaba Farkat and the company troops under the command of Lit Colonel Bonjour stormed the Kalayarkovil Palace. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1722 ஆர்காட் நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையில் கம்பெனி படைகள் இழந்து காளையர் கோவில் அரண்மனையை வந்து தாக்குனாங்க. இந்த என்ஷூரிங் பேட்டில் முத்துவடுகர் வாஸ் கில்டு. இந்த போரில் முத்துவடுகர் வந்து என்ன பண்ணார்னா கொல்லப்பட்டார். ஓகேவா? வேலு நாச்சியார் எஸ்கேப்டு வித் ஹர் டாட்டர் அண்ட் லிவ்ட் அண்டர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கோபால நாயக்கா அட் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல் ஃபார் 8 years. ஓகே, தனது மகளோட தப்பி சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் 8 ஆண்டு காலம் வந்து வாழ்ந்தார். சரியா? இப்போ வந்து அந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா த பாளையக்காரா ஆஃப் விருப்பாச்சி. சரியா? விருப்பாச்சியுடைய பாளையக்காரர் தான் வந்து இந்த கோபால நாயக்கர் spearheaded the famous Dindukkal League which was formed with Lakshmi Nayak of Manaparai and Bujai Nayak of Devadambatti. He drew inspiration from Tipu Sultan, who sent a deputations to show his camaraderie. He led the resistance against the British from Coimbatore and later joined Umaidurai, Kattapomman's brother. He put up a vigorous fight at Onaimalai Hills where the local peasants gave him full support. But Gopala Nayaka was overpowered by the British force in 1801. Okay, கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையினுடைய லக்ஷ்மி நாயக்கரும் தேவதானப்பட்டியுடைய பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தாங்க. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் வந்து ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை தலைமையாக கொண்ட பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னால் வந்து கட்டபொம்மருடைய சகோதரன ஊமைத்துறையோடு இணைஞ்சார். அவர் உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். இருந்தாலும் 1801 வந்து பிரிட்டிஷ் படைகளால் அவர் வந்து வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டூரிங் ஹேர் பீரியட் இன் ஹைடிங், Velu Nachiyar organized an army and succeeded in securing an alliance with not only Gopala Nayaka but Hyder Ali as well. Okay, மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடையும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. Dalawai, the military chief, Tandavarayana wrote a letter to Sultan Hyder Ali on behalf of Velu Nachiyar asking for 5,000 infantry and 5,000 cavalry to defeat the English. Okay, வேலு நாச்சியாருடைய சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய், அதாவது இராணுவ தலைவன் தாண்டவராயனார் சொல்லுவோம், அவர் எழுதின கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. சரியா? வேலு நாச்சியார் explained in details in Urdu all the problems he had with the English East India Company.
வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த அந்த பிரச்சனைகளை பிணக்குகளை வந்து கடிதத்தில் எழுதியிருந்தார். இம்ப்ரெஸ்டு பை ஹர் கரேஜ், ஹைதர் அலி ஆர்டர்டு ஹிஸ் கமாண்டர் சையத் இன் திண்டுக்கல் ஃபோர்ட் டு ப்ரொவைட் த ரெக்வயர்டு மிலிட்ரி அசிஸ்ட். மேலும் தான் வந்து ஆங்கிலேயரோட மோதுவதில் தீவிரமாக இருப்பதையும் அந்த கடிதத்தின் மூலமாக தெரியப்படுத்தினார். அவருடைய அந்த மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். ஓகேவா. வேலு நாச்சியார் எம்ப்ளாய்டு ஏஜென்ட்ஸ் ஃபார் கேதரிங் இன்டெலிஜென்ஸ் டு ஃபைண்ட் வேர் த பிரிட்டிஷ் ஹேட் ஸ்டோர்டு தேர் அமுலேஷன்ஸ். ஓகே, வேலு நாச்சியார் வந்து பிரிட்டிஷுடைய ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறந்த இடத்தை வந்து அறிஞ்சிக்கிறதுக்காக உளவாளிகளை வந்து நியமித்தார். வித் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் ஃபார் கோபால நாயக்கா அண்ட் ஹைதர் அலி she recaptured சிவகங்கை. She was crowned as queen with the help of Marudu brothers. She was the first female ruler or queen to resist the British colonial power in India. சரியா. கோபால நாயக்கரும் ஹைதர் அலியோடைய இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் வந்து கைப்பற்றினார். மருது சகோதரர்களுடைய உதவினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்து முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படிங்கக்கூடிய பெருமை யாருக்கு தான் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலு நாச்சியாருக்கு உடையது. சரியா. இங்கே பாருங்கள் இந்த குயிலி. ஓகேவா. குயிலி a faithful friend of வேலு நாச்சியார் is said to have led the unit of women soldiers named after உடையாள். வேலு நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி உடையாள் அப்படிங்கக்கூடிய பெண் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்று வழி நடத்தினார். உடையாள் was a shepherd girl who was killed for not divulging information on குயிலி. உடையாள் அப்படிங்கிறது குயிலியை பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண்ணுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவோம். குயிலி is said to have walked into the British arsenal in 1780 after setting herself on fire, thus destroying all the ammunitions. ஓகே, அதாவது குயிலி தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டு 1780 ஆண்டு அப்படியே போய் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த ஆயுத புறையில் வந்து குதிச்சாங்க. அவங்க அந்த தீயோடு குதிச்சதுனால அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத தளவாளங்களும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. Today class is over now. Tomorrow we discuss the continuation of this lesson. Thank you students. Thank you one and all.